ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் அஞ்சுமா ஃபுட் அண்ட் கார்டன். நான் சமீபமாக வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். 91 kgலேருந்து 77 kgக்கு வந்திருக்கேன். இப்போது 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. ஷார்ட்ஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னோட செகண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னி. நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே இதெல்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லதுன்னு எல்லோரும் சொன்னதை லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணும்போது எதுவுமே வாங்கலை. இப்போது எல்லாம் லிஸ்ட்டு போட்டதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் சொன்ன ஐட்டமில் நான் வெயிட் லாஸ்க்காக என்னென்ன வாங்கினேன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். என்னோடய ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ்லேருந்து எல்லோரும் என்னை கேட்டது என்னோடய வெயிங் ஸ்கேலை பற்றி தான். இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். யாரும் சொல்லி வாங்கலை, ரேண்டமாக ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன். இந்த வெயிட் மிஷின் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஒரு டைம் பேட்ரி மாற்றிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போ என்னோடய வெயிட் லாஸில் முக்கியமான பார்ட்னரே இதுதான்னு சொல்லலாம். நான் காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல முழிக்கிறதும் இது மூஞ்சில் தான். நைட்டு தூங்க போகும்போது கடைசியாக முழிக்கிறதும் இது மூஞ்சில் தான். எல்லோரும் சொல்லுவாங்க வெயிட் லாஸுக்கு டெய்லியும் வெயிட் செக் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் என் விஷயத்தில் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். வெயிட் லாஸ் பண்ணும்போது டெய்லியும் வெயிட் செக் பண்ணோம்னா ஒரு நாள் ஏறி இருக்கும், ஒரு நாள் வெயிட்டு இறங்கி இருக்கும். அதனால முன்னாடி நாள் என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்ன கேட்டால் டெய்லியும் வெயிட் செக் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வெயிட் மிஷின் வந்து ஹெல்த் ஜீனின்ற கம்பெனி. இது வெயிட் மிஷின்னு நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணாலே முன்னாடியே இது வந்துடும். இது கூட 2 பேட்ரியும் கொடுத்துருக்காங்க. இதில் வெயிட்டு கேஜிலையும் பார்த்துக்கலாம், பவுண்ட்ஸ்லேயும் பார்த்துக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 500 ரூபா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வெயிட் மிஷினோட லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மிஷினை விட ரேட்டு கம்மியாகவும் அமேசானில் இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் வெயிட்டு குறைக்க எல்லோரும் சொல்லி நான் வாங்கின பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எல்லோரும் மெயினாக சொன்னது ப்ரோட்டீனும் ஃபைபரும் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபுட்டை வாங்குங்கன்னு. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷனே முட்டை வாங்கினேன். ரெண்டாவதாக ஓட்ஸ் வாங்கினேன். ஏன்னா வெயிட் லாஸ்னாலே ஓட்ஸுன்னு ஆகிப்போச்சு. ஓட்ஸ் இல்லாமல் வெயிட் லாஸான ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதையும் வாங்கிட்டேன். ரெண்டாவதாக இந்த சிறுதானிய வெரைட்டிஸ், பேர் சரியாக சொல்கிறேன்னான்னு தெரியாது, எல்லாமே வாங்கியிருக்கேன். வரகு, பனிவரகு, அப்புறம் சாமை, தினை, கருப்பு கவுனி அரிசி. இல்லை தினை மட்டும் காலியாக போச்சு. வந்தோடனே லட்டு செஞ்சு தின்னுட்டோம். அடுத்தது பயறு வகைகள், அதுலேயும் ப்ரோட்டீன் நிறையா இருக்குதுன்னு சொல்லி அதையும் வாங்க சொல்லியிருந்தீங்க. பயறுங்கிறது டெய்லி யூசஸ்க்கு வாங்குறது தான். ஆனால் இது எனக்கு மட்டும் தனியாக வாங்கியிருக்கேன். பசங்களுக்கும் கொடுப்பேன், ஆனால் அந்த லிஸ்ட்டு வேறு. இது எனக்கு மட்டும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வாங்கின லிஸ்ட்டு. இது வந்து கம்பு. நான் அதிகமாக கம்பு முதல்ல இருந்தே சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் கொள்ளு. ஃபஸ்ட்டெல்லாம் ஹீட்டுன்னு சொல்லி கொள்ளு அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். இப்போ கொள்ளு ஜாஸ்தி சேர்த்துட்ருக்கேன். ஏன்னா கொளுத்தவனுக்கு கொல்லுன்னு பழமொழி சொல்கிறாங்க இல்லையா, அதனால். அப்புறம் இந்த பச்சை பயிறு, சுண்டல், கொள்ளு இதெல்லாமே முளைக்கட்டி சாப்பிட்லான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் லிஸ்ட்டு முடியலை. அது அடுத்த நாள் தான் வாங்கிட்டு வந்தோம். அதனால் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் இந்த ஐட்டமெல்லாம் வாங்கிட்டு வந்த கையோட இந்த பச்சை பயிரையும் கொள்ளையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் முளக்க கட்டுறக்காக. அடுத்த நாளே நல்ல முளக்க வந்துருச்சு. நான் துணியெல்லாம் யூஸ் பண்ணி முளக்க கட்டல, பாத்திரத்துலேயே தான் வச்சு முளக்க கட்டி வச்சுருந்தேன். இது 2வது லிஸ்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனாலும் இதெல்லாமே வாங்கிட்டேன். இதெல்லாம் டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணுறக்காக. ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த சியா சீட்ஸு. இது டெய்லியும் ராத்திரி தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் குடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு வாங்கி வச்சுட்டேன். கொஞ்சம் குடிச்சும் செஞ்சுட்டேன். இது சப்ஜா சீட்ஸு. ஏதாவது ஜூஸ் பண்ணால் போட்டு குடிக்கலான்றக்காக இதையும் வாங்கி வச்சாச்சு. மெயினாக ஒரு பொடி அரைச்சி வச்சுருக்கேன். கருஞ்சீரகம், வெந்தயம், எள்ளு 3யும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது இது தான். டெய்லியும் நைட்டு இதில் 1 ஸ்பூன் தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு தூங்கிடுவேன். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனாலும் ட்ரை பண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஏன்னா வெயிட் லாஸ் ஆகணுமே. அடுத்ததாக நிலாவரை பொடி, திருக்கடு சூரணம், ட்ரிபிளா பொடி, அப்புறம் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர். இதுதான் மெயினாக வாங்கினேன். ஆப்பிள் சிடர் வினிகர் தான் ஃபஸ்ட்டில் வாங்கினேன். இது கூட இந்த சின்னமன்னு சொல்கிற பட்டையும் வாங்கினேன், பொடி பண்ணி குடிச்சிக்கலான்னு. அப்புறம் நிறைய பேர் சொன்னது ஜீரணத்துக்கு ஆவாரம் பூ பொடி ரொம்ப நல்லதுன்னு, அதையும் வாங்கியாச்சு. இதெல்லாம் இங்கே கிடைக்காது, தமிழ்நாட்டிலேருந்து தான் பார்சல் வந்துச்சு.
கடைசியாக இந்த பார்லி கஞ்சி ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க, வாங்கி வச்சுட்டேன். இதெல்லாம் வச்சு இனி டெய்லியும் நிறைய வெயிட் லாஸ் பண்ணலாம். இது கூட நிறைய பழங்கள், காய்கறிகள், கீரைகள்னு சேர்த்துட்டா சீக்கிரமே வெயிட் லாஸ் ஆகும், அதுவும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் ஆகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலும் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கன்ஃபார்மாக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது உங்கள் ஃபேமிலிலேயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.